கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஒரு கடுமையான பள்ளத்தாக்கில் அவங்க பயணமாக போயிட்டுருக்குறாங்க. ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. சில இந்த மேய்ப்பர்கள்லாம் ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல அவங்களுக்கு ஆடு மாடு மேய்ச்சலுக்கான பசுமையான இடம் இருக்கிறதோ அதை தேடி பயணிப்பாங்க. அப்படி ஒரு சூழலில் தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாரு, ஒரு பள்ளத்தாக்கு வழியாக அவங்க கடந்து போகிறாங்க. அந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் வறட்சியில் அவங்க வாடி வதங்கி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், வாய்க்காலை வெட்டுங்க அப்படிங்கிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். காற்று மடிக்காது, மழையும் வராது. ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ காற்றும் அடிக்காது, மழையும் வராது, எந்த ஒரு ஆதாரமும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும், ஆடு மாடு இல்லாமல் அப்புறம் எது கழுதை வச்சுருப்பாங்க, ஒட்டகம் வச்சுருப்பாங்க, நாய் இருந்திருக்கும், இப்படி பலவிதமான மிருக ஜீவன்கள் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட மிருக ஜீவன்களும் இந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் வெட்டின வாய்க்காலில் தண்ணி குடித்து உங்களோட தாகத்தை தீர்த்துக்குவீங்க. ஏன்னா அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு இதில் இருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வறண்டு போய் வறட்சியான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு வைங்களேன். இது இப்போ நான் சொல்கிற இந்த சுவிசேஷம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எளிமையானவர்களுக்கும் ஏழ்மையானவர்களுக்கும் சிறுமையானவர்களுக்கும் தான். வசதியானவங்களுக்கு, பணக்காரர்களுக்கு, கோடீஸ்வரர்களுக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சுயமாகவே தனக்குத்தானே எல்லா தேவைகளையும் அவங்க சம்பாரித்து வச்சுருப்பாங்க. அவங்க இன்றைக்கி பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா யாரும் இறைவனை தேட மாட்டாங்க. செல்வந்தர்கள் அதிகமாக கடவுள்களை தேட மாட்டாங்க இப்போ இந்த காலத்தில். ஏன்னா பணம் இருந்தால் கடவுளை விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு நம்பிக்கையோடு அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. பணம் ஒன்றே கடவுள் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த சுவிசேஷம் அது கல்ல. இது நம்மை போன்ற ஏழை எளியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு, ஏழ்மையானவர்களுக்கு, அவங்க தாகத்தினால், வறட்சியினால், பண பிரச்சனையினால், பொருள் பிரச்சனையினால் வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு போக முடியாமல் இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பள்ளத்தாக்கில், அதாவது நீங்கள் பட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேதனையின் காலத்தில், நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவருக்காக ஒரு சில நேரங்களை ஒதுக்குங்க. எனக்காக ஒரு சில நேரங்கள் ஒதுங்க, கடவுளுக்காக ஒரு சில நேரங்களை ஒதுக்குங்க. ஜெபத்துக்காக அன்னைக்கு அவங்க வாய்க்காலை வெட்டுனாங்க, நீங்கள் முழங்கால் போடுங்க. அன்னைக்கு அவங்க வாய்க்காலை வெட்டுனாங்க, நீங்கள் கடவுளோட சமூகத்தில் போய் உட்கார்ந்துருங்க. அன்னைக்கு அவங்க வாய்க்காலை வெட்டுனாங்க, அந்த வாய்க்கால் நிரம்பி தண்ணினால் நிரம்பிச்சு, இன்றைக்கி முழங்கால் போடுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் நமக்கு குறைவாக இருக்கிறதோ அவைகளை கர்த்தர் நிறைவாக்கி தருவார். எதுவெல்லாம் நமக்கு கிடைக்கலையோ அது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கிடைக்கும்படியாக செய்வார். அதற்கான ஆதாரத்தை நம்ம பார்க்க மாட்டோம். அவங்க மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, ஆனால் தாகம் தீர்ந்தது, தண்ணீர்களினால் நிரம்பியது. அதுபோல் நம்ம ஒரு ஆதாரத்தை தேடி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மூலதனம் என்னங்கிறது நமக்கு காணணுங்கிற நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும், நம்முடைய கஷ்டங்கள் தீரும், நம்முடைய வேதனைகள் தீரும், நம்முடைய துக்கங்கள் தீரும்.
அதுக்கு நாம் அவங்க எப்படி வாய்க்கால் வெட்டுனாங்களோ அதுபோல் நாம் முழங்கால் போடணும், ஆண்டவரோட சமூகத்தில் மண்டியிடணும், கர்த்தரோட சமூகத்துக்கு ஓடி நம்முடைய இருதயமாக இருக்கிற நம்முடைய இருதயம் என்கிற அந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அந்த பொல்லாத அசுத்தங்களையும் பொல்லாத சிந்தனைகளையும் வெட்டி எறிஞ்சிட்டு அதை ஒரு நல்ல வாய்க்காலாய் நாம் வச்சுருந்தோன்னு வைங்களேன், நிச்சயமாகவே நம்முடைய தேவைகள் அங்கே நிரப்பப்படும், நம்முடைய குறைவுகள் அங்கே நிறைவாகும். கர்த்தர் தான் சொல்கிறார். இன்றைக்கும் எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளை, வாய்க்காலாய் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தப்படுத்துவோம், வாய்க்காலாய் நம்முடைய இருதயத்தை வெட்டி எடுப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை குறைவிலிருந்து நிறைவாக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறவர். எப்படி இஸ்ராயேலின் மக்கள் காற்றையும் காணாமல் மழையையும் காணாமல் அவர்கள் வெட்டின வாய்க்கால்கள் தண்ணீரினால் நிரப்பப்பட்டு அவர்களுடைய ஆடுகளும் மாடுகளும் மிருக ஜீவன்களும் தாகத்தை தீர்த்து கொண்டதோ, அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாய்க்காலாய் எங்களுடைய இருதயத்தை வெட்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய முழங்கால்களை உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நாங்கள் முடக்குகிறோம். நாங்கள் எதையும் காணாமல் எல்லா பிரச்சனைகளும் நீங்கினவர்களாக உம்முடைய ஆசீர்வாதமான அந்த அன்பிலே நாங்கள் நிலை பெற்றவர்களாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து நீர் வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களுடைய குறைகளெல்லாம் நிறைவாகட்டும், எங்களுடைய தேவைகளையெல்லாம் நீர் பூர்த்தி செய்ய எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.